ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா இப்போ ப்ரைம் ஃப்ளெக்ஸில் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஓவர்ஃப்ளோங்கிறதுல வந்துட்டு என்ன நிறைய கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ் பேஸ் பண்ணி சிஎஸ்எஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி ரைட் பண்ண கிளாஸஸ் தான் இது. ஓகேயா? ஸோ ஒவ்வொரு கிளாஸஸுக்குமே வந்துட்டு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஓவர்ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. விசிபிள், ஹிடன், ஸ்க்ரோல், ஆட்டோ அதெல்லாமே தான் வந்துட்டு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ, ஹிடன், விசிபிள், ஸ்க்ரோல் இதெல்லாம் தான் வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாக இங்கே சிஎஸ்எஸ்ல இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே எழுதி வச்சிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது போக வந்து அடிஷ்னலாக வந்து ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஆட்டோ இதுவும் வந்து இதில் இருக்குது. ஓவர்ஃப்ளோ எக்ஸ் நீங்கள் சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ எக்ஸ், ஓவர்ஃப்ளோ ஒய் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஹிடனாக இருக்கணுமா, ஒய் ஆக்சிஸில் ஸ்க்ரோலாக இருக்கணுமா அப்படிங்கிறது கொடுக்குறதுலாம் வந்துட்டு இதில் இருக்குது. ஓகே, அதுதான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆட்டோ, ஹிடன், விசிபிள், ஸ்க்ரோல் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் ஆட்டோ, ஹிடன், விசிபிள், ஸ்க்ரோல். ஓகே, இது வந்துட்டு இந்த ஓவர்ஃப்ளோங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலாக ஒரு ஹிடன் வந்துட்டு அதாவது ஒரு கண்டென்ட் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, அதாவது ரொம்ப பெரிய கண்டென்ட்டாக இருக்கும்போது அது எப்படி வந்துட்டு நம்ம ஷோ பண்ணணும், அதை வந்து ஸ்க்ரீனில் எப்படி ஷோ பண்ணணுங்கிறது தான் அந்த ஓவர்ஃப்ளோவோட கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ஓவர்ஃப்ளோவில் வந்துட்டு விசிபிள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த ப்ரைம் ஃப்ளெக்ஸ்லேயே காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் விசிபிள் கொடுத்துருக்காங்கல்ல, விசிபிள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு விசிபிளில் தான் வந்துட்டு காமிக்கும். அதாவது கண்டென்ட்டை தாண்டியும் அது என்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே காமிக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபிட் ஆகாமல் ஓவர்ஃப்ளோ ஆகி விசிபிளில் காமிக்கும். இதுதான் விசிபிள். இதே வந்து ஹிடன் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த பாக்ஸை விட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹிடன் ஆகிடும். ஓகே, ஹிடன் ஆகிடும் மீன்ஸ் அந்த பாக்ஸுக்கு வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஆட்டோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக, ஆட்டோனா என்னென்னா டிஃபால்ட் பிஹேவியர். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் வந்து அதிகமாகும் போது ஓகே அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்க்ரோல் ஆப்ஷனில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது ஆட்டோ. இன்னொன்று வந்து ஸ்க்ரோல்னே இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக ஸ்க்ரோலை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஸ்க்ரோல் பார் வந்துட்டு வரும். ஸோ ஆட்டோக்கும் ஸ்க்ரோலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதாவது என்ன, இப்போ கண்டென்ட் வந்து அந்த பாக்ஸோட ஓவர்ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் வந்து ஷோ ஆகும் ஆட்டோவில். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. இப்போ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இதை தூக்கி நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கண்டென்ட் வந்து பெருசாக இருக்கனால உங்களுக்கு ஸ்க்ரோல் பார் வருது. ஓகே, இதே நான் வந்து கண்டென்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கண்டென்ட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரோல் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு காமிக்காது. இதுதான் ஆட்டோவுக்கும் ஸ்க்ரோலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. ஓகே, இந்த இதில் பாருங்கள் ஓவர்ஃப்ளோ. இது வந்து சிஎஸ்எஸ்ல காமிக்கிறேன். இதே ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு இங்கே என்னவா கொடுத்துருக்காங்க, ஓவர்ஃப்ளோ எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதைத்தான் வந்து என்னன்னா அந்த ஓவர்ஃப்ளோ எக்ஸுக்கு வந்துட்டு ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஸ்க்ரோல் ஆகணுமா அப்படிங்கிறத வந்துட்டு எப்படின்னா ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஐஃபன் ஸ்க்ரோல். இதே மாதிரி இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கமெண்ட்டுக்கும் இப்போ ஓவர்ஃப்ளோ ஹிடன் வைங்களேன், ஓவர்ஃப்ளோ ஐஃபன் ஹிடன் அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு வேர்டிங்ஸாக வர்றதை வந்து ஐஃபனை போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகே, அதை வந்து நம்ம ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இதை நான் சிஎஸ்எஸ்ல காமிக்கிறேன். இப்போ நான் ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்களே, ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஹிடன் கொடுத்துருக்காங்களே, இதை நான் வந்து சிஎஸ்எஸ்ல காமிக்கிறேன். இப்போ நான் ஓவர்ஃப்ளோ ஒய் ஹிடன் கொடுத்துருக்கேன். இதே வந்து எக்ஸ் ஹிடன் கொடுத்தேன்னா இப்போ ஒய் ஹிடன் கொடுத்தனால ஒய்க்கான ஸ்க்ரோல் வந்து ஷோ ஆகலை. இதே வந்து நான் எக்ஸ் ஹிடன் கொடுத்துட்டு ஒய் வந்துட்டு ஸ்க்ரோல் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், ஒய் வந்துட்டு ஹிடன் ஆயிரும். சாரி, எக்ஸ் ஆமாம் ஒய் ஸ்க்ரோல் ஆகும், எக்ஸ் வந்து ஹிடன் ஆயிரும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காது. நெக்ஸ்ட் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ரெஸ்பான்சிவ்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்மால் டிவைசஸாக, அதாவது என்ன டிவைசஸை பொறுத்து நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும், ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ன டிவைஸ் எந்த டிவைஸில் நம்ம ஷோ பண்ணணும், எந்த டிவைஸில் நம்ம ஷோ பண்ணக்கூடாதோ. இப்போ வந்து ஸ்மால் டிவைஸ் அப்படின்னா எஸ்எம், மீடியம்னா எம்டி, லார்ஜ்னா இது எக்ஸ்எல், லார்ஜ்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா வந்துட்டு எக்ஸ்எல். ஸோ அந்த டிவைசஸ்க்கு மட்டும் எனக்கு ஓவர்ஃப்ளோ வேணும் அப்படின்னா நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மற்ற டிவைசஸ்க்குலாம் வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இப்போ மீடியம் டிவைஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆட்டோ வேணும் அப்படின்னா நான் இதை கொடுத்துக்குவேன். இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் இந்த கோட் ஆல்ரெடி காப்பி பண்ணி போட்டிருக்கேன் இதில்.
ஸோ இதில் வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு இது வந்து லார்ஜ் டிவைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் வந்துட்டு காமிக்குது. இதே வந்துட்டு லார்ஜ் டிவைஸில் வந்து ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் காமிக்குது. நான் டிவைஸை சின்னது பண்ண உடனே மீடியம் டிவைஸில் இருக்குது. சின்ன டிவைஸ் ஆக்கின உடனே உங்களுக்கு அந்த ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் காமிக்கல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ நான் இங்கே வந்து கிளாஸில் ஓவர் ஃப்ளோ வந்துட்டு என்னென்னா டிஃபால்ட் நான் வந்து என்ன ஓவர் ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருக்கேன். ஓகேயா, ஓவர் ஃப்ளோ ஹிடன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா டிஃபால்ட்டாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஓவர் ஃப்ளோ ஹிடன் ஆகிடும். பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மீடியம் டிவைசஸுக்கு ஓவர் ஃப்ளோ ஆட்டோ வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஆட்டோங்கிறது மீடியம் டிவைஸ் சைஸுக்கு வந்துட்டு செட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் பார்க்குற வியூவை பொறுத்து நம்ம வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.